தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட மல்லை சத்யா தனது எதிர்கால அரசியல் பயணத்தை செப்டம்பர் 15ஆம் தேதியன்று அறிவிப்பதாக கூறியுள்ளார். மதிமுக முன்னாள் துணை செயலாளர் மல்லை சத்யா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதை கொண்டாடியதோடு திருவள்ளூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்து கட்சியை கடுமையாக விமர்சித்தார். மதிமுக இப்போது மகன் திமுகவாக மாறிவிட்டது என தெரிவித்தார். வைகோ தனது மகனுக்காக இயக்கத்தை பாழடித்து விட்டார் என்றும் விமர்சித்தார். விரைவில் மதிமுக பாஜக கூட்டணி உருவாகலாம் என்றும் அவர் கூறினார். எங்களுடைய இயக்கப்பணிகள் தொடர்ந்து முன்னை காட்டிலும் முழு வீச்சோடு முழு வேகத்தோடு நாங்கள் பயணம் செய்ய ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். அது குறித்து விரிவாகவும் விளக்கமாகவும் வருகின்ற செப்டம்பர் 15 திங்கட்கிழமை உங்களிடம் தெரிவிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மறுமலர்ச்சி திமுக அல்ல, மதிமுக மகன் திமுகவிலிருந்து நாங்கள் நீக்கப்பட்டது எனக்கு அதிர்ச்சியாகவோ ஆச்சரியமாகவோ இல்லை, மாறாக மகிழ்ச்சி அளிக்கிறது. எனவேதான் உங்களுக்கு நாங்கள் இனிப்பு கொடுத்திருக்கிறோம். ரஷ்யா ராணுவம் என்பது உலகத்தின் மிகப்பெரிய ராணுவம். உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு நிகரான ராணுவ பலம் எங்கேயுமே இல்லை. ஏதோ அவர்கள் ஏதோ கூலிப்படைகள் வைத்து நடத்துவதை போன்று ஏதோ மாணவர்களை கொண்டு அவர்கள் யுத்தம் நடத்துகிறார் அந்த குற்றச்சாட்டை துரை வைத்துக் கொண்டு வருகிறார். அது ஒரு தவறான முன்மாதிரி. ஒரு நாடை குறை சொல்கின்ற அதிகாரம் படைத்தவர் நீங்கள் அல்ல. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னால் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறையை முதன்முதலாக உருவாக்கினார். அவரிடம் இது குறித்து வேண்டுகோள் வைத்திருக்கலாம். அவர்கள் பெற்ற 68 பேர் கையெழுத்தில் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினருடைய கையெழுத்தை பெற்றிருக்கிறார். எனவே பாஜகவுடைய கையெழுத்தை பெற்றதே குற்றம் என்பதுதான் நாங்கள் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறோம். இது கள்ள கூட்டணி பாஜகவுடன் இருக்கிறது என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன். எனவே அவர் கூட்டணி பாஜகவுடன் செல்ல வேண்டும் என்ற திட்டம் விரைவில் நடைபெறும்.